ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான விஷயம். பிஜி நெகட்ஸ் இருந்துச்சுல, இன்றைக்கி புரிஞ்சிட்டுருந்துச்சு. அது இன்றைக்கி நைட்டு தான் புரிஞ்சுது. கரெக்டாக 18ஆம் நாள் ஆகுது. அதுக்கு அடுத்து இன்னொரு முட்டை இருக்குது. அது வந்துட்டு நாளைக்கு தான் புரியும். நாளைக்கு நான் வந்துட்டு பார்க்கும்போது நேற்று வந்துட்டு இன்றைக்கி மூக்கு உடச்சிருந்துச்சி. இன்றைக்கி காலையில் சாயங்காலம் நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது பார்க்கும்போது புரிஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு முட்டை வந்துட்டு அடுத்த நாள் கழிச்சு ஒன்று போட்டுச்சு. அது வந்துட்டு நாளைக்கு தான் புரியும். அதனால் இப்போ நம்ம சிக்கு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அதுவும் முட்டையிலேருந்து வந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படின்னு தெரியல. இது நான் ஒரு இடத்துல வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இருக்கும் பாருங்கள். வாட்டர் பாட்டில் பக்கத்தில் பாருங்களேன். எவ்வளோ பெருசாக பாருங்களா. அதுவும் இன்றைக்கி தான் புரிஞ்சுது. இது அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாகிடுச்சு. அதுவும் கண்ணு கூட திறக்கல. ஒரு சேஃப்டியாக தான் ஹேண்டில் பண்ணணும். புறா வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இது எப்படி நம்ம காப்பாற்றுறது, அது மாதிரி எதாவது சொல்லுங்கள். கமெண்டில் அது மாதிரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எதுவுமே பண்ணல, அது பாட்டு தலையாட்டுது. இன்றைக்கி வந்துட்டு கீழே உட்காந்துருக்கல தான் ஃபீமேலு. இதான் வந்துட்டு இதுக்கு சாப்பாடு விட்டுச்சு. நான் பார்த்தேன். நான் இன்னொரு வண்டி வேணால் அந்த எப்படி ஊட்டுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது நம்ம ஃபிஷ் டேங்க்கு. ஒரு இன்னும் சோகமான விஷயம். நேற்று வந்துட்டு நம்மளோட குட்டி பூனை வந்துட்டு இது உடம்பு சரியாமல் செத்து போச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகி போச்சு. அது வந்துட்டு எப்படின்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனோம் நாங்கள். ஆனால் முடியல. என்னன்னு தெரியல. வாயிலேருந்து வர மாதிரிலாம் வந்துச்சு. சரி, நம்ம பெப்பர் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, நான் கூட்டமே வந்துட்டான். உன் பேர் தான் பெப்பரு, எனக்கு தெரியும். பாரு, இங்கே பாரு, பேன் போகிறேன் பாருங்க. அழகாக இவ்வளோ சாப்பாடு போட்டாலும் நல்லா முக்கி சாப்பிடுவோம். பாருங்க, நாங்கள் தேங்காய் சாதம்லாம் போட்டோம், அழகாக சாப்பிடுவோம். நம்ம குட்டி செத்து போச்சுன்னா அதுக்கு தான் மருந்து. இந்த உங்களுக்கு தெரியும், ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அது போட சொன்னாங்க. நான் பெப்பருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு சரியாத மாதிரி தோணுச்சு. அதனால் தண்ணி கலந்து அதை ஊற்றி தேங்காய் சாதத்துலேயே கொஞ்சம் போட்டு விட்டேன். அப்பயும் சாப்பிட்டான். ஏன்னா தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாருங்கள், உள்ளே விட்டுவேனே, உள்ளே போய் உட்காந்துச்சு. மேலே இருக்கா மேலு. மற்ற எல்லா ஃபின்ச்சஸுமே எனக்கு உள்ளே போயிடும். ஃபிஷ்ஷஸ்ஸு இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெப்பர் பிடிச்சிருக்கவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள்.